ரெடி ஆயாச்சா? ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைக்கு செக்கப் வர சொல்லுவாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ஸோ அதனால் வந்து செக்கப் போகணும். அதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். நான், என்னோடய ஹஸ்பண்ட், பின்ன அப்பா, நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். அதுவும் இல்லாமல் எங்களோட கார் வந்து ஒர்க் ஷாப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்டோட கார் தான் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக போகணும். டைமும் ரொம்ப ஆயிடுச்சு. அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம அங்கே வரைக்கும் போகிறோம் இல்லை, பைக்கில் போக முடியாது. அதனால் ஃப்ரெண்டோட வண்டி வாங்கிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டு பாய் பார்ப்போம். நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துட்டோம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து லேட் ஆயிடுச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ரம்பூட்டான் ஃப்ரூட் இருக்குது பார்த்திங்களா, அதோட செடி இருக்குது. அதுவும் இல்லாமல் மங்குஸ்தான் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுவுமே ஒரு சில வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. நெல்லிக்காய் எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே. இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் நம்ம என்ட்ரு ஆகிறோம் பார்த்திங்களா, போட்டிருக்கு பார்த்திங்களா, கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்லப்போனால் இது தாங்க ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸு. உண்மையாக நீட்டாக வச்சுருப்பாங்கங்க. இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது, ஆனால் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசு. நான் கூட வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் மேரேஜ்க்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் நான் நம்பவே மாட்டேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே கொஞ்சம் நீட் இல்லாமல் தானே இருக்கும், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மையாகவே இங்கே வந்ததுக்கு பின்னே, இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்ததுக்கு பின்னே தான் எனக்கு தெரியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இவ்வளோ நீட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறேங்க, நீட்டாக இருக்கும். பார்க்கவே வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போக போகிறோம். ஏன்னா அங்கே தானே செக்கப் பண்ணணும் பேபிக்கு. ஸோ அதனால் எங்கள் ஊரில் இருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் 2 hours ஆகுங்க. ஸோ வந்துட்டு டிராஃபிக்காக இருக்கனால தான் லேட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செக்கப் வருவாங்க. ஸோ வந்து செம்ம கூட்டமாக இருக்கும். பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டாங்க. நாங்கள் 11வது டோக்கன். அதுக்கு பின்னே வந்து சொன்னாங்க பேபியோட வெயிட் ஹைட்டுன்னு செக் பண்ணணும். ஸோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் பேபியை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க கூட்டமாக இருக்கும். அங்கே வந்து பேபிக்கு வந்து வெயிட் செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னே நான் வந்து பேபியை எடுத்துகிட்டு வெளியே வரேன் பாருங்கள். அதுக்கு பின்னே வந்து டாக்டரும் பேபியை ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க. பேபி நல்லா இருக்குங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். லிஃப்ட்டில் வரலான்னு பார்த்தா கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்டெப்ஸில் வந்துடலாம் அப்படி சொல்லிவிட்டு நானும் மாமாவும் ஸ்டெப்ஸில் இறங்கிட்டோம். ஏன்னா வந்துட்டு அப்பா வந்து உள்ளே விட மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. ஜென்ஸுமே நாட் அலவுடு தான். நம்ம செக்கப் வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து விடுவாங்க. மற்றபடி வந்து ஜென்ஸ் நாட் அலவுடிங்க. பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியுது பாருங்கள் ஹாஸ்பிட்டல் எப்படி நீட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் டாக்டர் கிளம்புறோம். நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். பார்த்திங்களா, அதுக்கு பின்னே வந்து குழந்தைக்கு வந்து காதும் கண்ணும் செக் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. காது வந்து அன்றைக்கே செக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கண் வந்து செக் பண்ணணும். போன டைம் செக் பண்ணியிருந்தோம், அதை ரிப்போர்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்க போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி நம்ம வரோம் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போ வரும்போது எல்லாமே நம்ம கண் செக் பண்ணோம் பேபிக்கு. ஏன்னா வந்து பேபி வந்து நம்ம வெண்டிலேட்டர் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் நல்லா இருக்கா, எந்த ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லிட்டு. போன டைம் செக் பண்ணோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு போக சொல்லுவாங்க. ஸோ வந்து போன டைம் நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட் வாங்குறதுக்காக நானும் மாமாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேபிக்கு வந்து கண் செக் பண்ணுவாங்க. பெயின் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராப்ஸ் விடுவாங்க. அதுக்கு பின்னே வந்து மெடிசனுக்கு வாங்க சொல்லியிருந்தாங்க பேபிக்கு. ஸோ அதுக்காக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மெடிசன் வாங்குறதுக்காக அங்கே போயிருக்காங்க. பார்த்திங்களா, மெடிசன் வாங்குகிற இடத்துல எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னே மெடிசனும் வாங்கிட்டு கார் வந்து இங்கே பார்க் பண்ணி வச்சுருந்தோமா. ஸோ அவங்க சொன்னாங்க கார்லாம் இங்கே பார்க் பண்ணக்கூடாது, வெளியே தான் வந்து கார் பார்க் பண்ணணும்னு சொன்னாங்களா. ஸோ வந்துட்டு நாங்களுமே மெடிசன் வாங்கிட்டோம் இல்லையா, ஸோ கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பசியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ வந்து டீயும் வடையும் ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். பட் வந்து நான் நினச்ச ஸ்நாக்ஸ் வந்து அங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து காஃபியும்
ஒரு பப்ஸும் வாங்கி நான் சாப்பிட்டேன். மாமாவும் அப்பாவும் காஃபி சாப்பிட்டாங்க. நான் வந்து கீழே இறங்கலை, ஏன்னா குழந்தை வந்து கையில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கீழே இறங்கலை, கார்லேயே உட்காந்துட்டேன். மாமா வந்து காஃபியும் பப்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. காருக்குள்ளே உட்காந்தே நான் சாப்பிட்டேன். ஏன்னே தெரியல, இப்போல்லாம் எனக்கு செமையாக பசிக்குதுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் சாப்பிடவே மாட்டேன். நான் கன்சீவ் ஆன நாள்லேருந்து டெலிவரி ஆக வரைக்குமே சரியாக சாப்பாடே கிடையாது. ஏன்னா எது சாப்பிட்டாலுமே வாமிட் வந்துடும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நான் சாப்பிடவே மாட்டேன். டெலிவரி ஆன பின்னையும் அப்படி தான் இருந்தேன். இப்போ நான் வீட்டுக்கு வந்தேன் பார்த்திங்களா, வீட்டுக்கு வந்த பின்ன தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன். இது வந்து பப்ஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு செம்ம பசியாக இருந்துச்சு. ஸோ அதனால் சாப்பிட்டு அங்கேருந்து நானும் மாமா அப்பா எல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இனி வந்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். செம்ம டயர்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் குழந்தையும் அழுது டயர்டாயிடுச்சு. இனி வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.